வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பகவான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அசுரனை சம்ஹாரம் செய்த பின்பு கும்பகோணத்தில் தீர்த்தம் ஒன்றை உருவாக்கி அதில் நீராடி அதன் பின் அந்த தீர்த்தக்கரையில் ஒரு விநாயகர் திருமேனியை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் என்கிறது தலபுராணம். அப்படி வராக சுவாமி வழிபட்ட விநாயகரை வராக விநாயகர் என்று மக்கள் அழைத்து வந்தனர். கும்பகோணத்தின் ஆதி கோவில்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த கோவில் விநாயகரின் திருநாமம் காலப்போக்கில் கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் என்று மாறிவிட்டது. வாருங்கள் அந்த தலத்தின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலுக்கு வடக்கே திருமஞ்சன வீதி செல்லும் வழியில் வராகர் கோவிலுக்கு மேற்கில் கரும்பாயிரம் கொண்ட கணபதி கோவில் அமைந்துள்ளது. மிகவும் அழகிய திருமேனியோடு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு இனிப்பான வாழ்வை அருள்கிறார் இந்த கணபதி. இந்த விநாயகரின் சந்நிதியில் வைக்கும் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சுவாமிக்கு அருகம்புல் சாத்தி வேண்டிக் கொண்டாலே அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் என்கிறார்கள். ஒரு மகாமக திருவிழாவின் போது இந்த விநாயகர் நிகழ்த்திய திருவிளையாடலை இவரது திருநாமம் கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் என்று மாற காரணமானது. ஒருமுறை மாசி மகம் அன்று முனிவர்கள் பலர் கும்பகோணம் மகாமக தீர்த்தத்தில் நீராட வந்தனர். அப்போது அங்குள்ள கோவில்களில் உற்சவம் நடைபெற்று கொண்டிருந்தது. கரும்பு வியாபாரி ஒருவர் பெரிய வண்டியில் 1000 கரும்புகளை ஏற்றி கொண்டு வந்து வராக தீர்த்தக்கரையில் தங்கி கரும்பு வியாபாரம் செய்ய முற்பட்டார். அதை அங்கே இருந்த வராக பிள்ளையாரும் கவனித்து விட்டார். உடனே ஒரு திருவிளையாடலை நிகழ்த்த திருவுளம் கொண்டார் விநாயகர். ஒரு சிறுவனை போன்று உருமாறி கரும்பு வியாபாரி அருகில் வந்தார். கரும்பு வியாபாரியிடம் பேச்சு கொடுத்தார். வியாபாரம் ஏதும் நடக்காததால் சலிப்போடு இருந்த வியாபாரி, காலையில் இருந்து இதுவரை ஒரு கரும்பு கூட வியாபாரம் ஆகவில்லை. முடிந்தால் கரும்பை விலைக்கு வாங்கு. காரியம் இல்லாமல் உன்னிடம் என்னால் பேச இயலாது என்றார் வியாபாரி. விநாயகரும் வியாபாரியை விடுவதாக இல்லை. ஐயா, நானோ சிறு பிள்ளை, என்னிடம் காசு எதுவும் இல்லை. கரும்பை கண்டவுடன் வாய் ஊறுகிறது. ஒன்று கொடுத்தால் போதும், உமக்கும் வியாபாரம் நன்றாக நடக்கும் என்றார். கரும்பை விற்று 4 காசு பார்க்கத்தான் இங்கே வந்தேன். உன்னை போன்ற சிறு பிள்ளைகளுக்கு இலவசமாக கொடுப்பதற்கு அல்ல. முதலில் இங்கிருந்து ஓடிவிடு என்று விரட்டினார் கரும்பு வியாபாரி. விநாயகரும் கரும்பு வாங்காமல் இங்கிருந்து போக மாட்டேன் என்று சொல்லி சிரித்தார். அதை கண்டு கோபமுற்ற வியாபாரி விநாயகரை கடிந்து கொண்டான். அப்போது விநாயகர் ஒரு கரும்பை தொட்டார். வியாபாரி கோபம் அதிகரித்து விநாயகரை பிடிப்பதற்காக விரட்ட அங்கே இங்கே என்று ஓடி கடைசியில் தனது கோவிலுக்குள் புகுந்து விட்டார் விநாயகர். சிறுவன் போன இடம் தெரியாமல் தவித்த வியாபாரி களைத்து போய் தன் கரும்பு கடை இருந்த இடத்துக்கு வந்து பார்த்து அதிர்ந்து போனான். வியாபாரி விற்பனைக்காக வைத்திருந்த 1000 கரும்புகளின் சாரத்தையும் விநாயகர் அதற்குள் உறிஞ்சி இருந்தார். கரும்புகள் சக்கையாக கிடந்தன. கலங்கி போனார் வியாபாரி. நேராக விநாயகர் கோவிலுக்கு சென்றவர், ஒரே ஒரு கரும்பு தாய் என்று கேட்ட சிறுவனை விரட்டினேனே, இப்போது 1000 கரும்பும் வாங்குவார் இல்லாமல் சக்கையாகிவிட்டதே என்று விநாயகர் சன்னதி முன்பு வீழ்ந்து அழுது புரண்டார். பக்தன் கதறினால் சும்மா இருப்பாரா விநாயகர்? அக்கணமே வியாபாரி விற்பனைக்காக கொண்டு வந்த அத்தனை கரும்புகளின் சாரத்தையும் மீண்டும் அளித்தார். இந்த முறை கரும்புகள் முன்னை விட சத்தாகவும் சுவையாகவும் மாறின. விநாயகரிடம் முறையிட போய்தான் இந்த அற்புதம் நிகழ்ந்தது என்பதை உணர்ந்த வியாபாரி கணபதிக்கு பிடித்த பல வகை பணியாரங்களை கொண்டு போய் நிவேதனம் செய்து மகிழ்ந்தார். அன்று முதல் அந்த விநாயகருக்கு கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் என்ற பெயர் உண்டாயிற்று. இந்த விநாயகர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தி பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றன. மக்கள் கூட்டம் அந்த நாளில் மிகுந்திருக்கும். மேலும் வராக சுவாமிக்கு உகந்த மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தி நாளில் கரும்பு சாற்றினால் இந்த விநாயகருக்கு அபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் நிவேதித்து வழிபடுகிறார்கள். அதை கண்டாலே வாழ்க்கை வளமாகும், பிரச்சனைகள் தீரும் என்கிறார்கள் பக்தர்கள். குழந்தை செல்பவர்கள் தவறாமல் கரும்பாயிரம் கொண்ட விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். இல்லாமல் சக்கையான கரும்புகள் முன்னை விட சுவையாக சத்தாக மாறியது போல் சுவாரஸ்யம் இல்லாமல் கழியும் வாழ்க்கையும் இனிப்பாக மாறும் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பத்தி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.